வெல்கம் டு எம்ஜே விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? இப்போ நாம ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு போக போகிறோம். ஆனால் அது இப்போ சொல்ல மாட்டோம். ஃபாலோவங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் எங்கே போகிறோம், எங்கே பிரம்மாண்டமா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எங்கடா 2 பேர் மட்டும் தான் இருக்கிறீங்க நினைப்பீங்க. அவ்வளோதான். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் வேலையை கேட்டாங்க. ஆமாம், எல்லாரும் பசங்க எல்லாம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால யாரும் இல்லை. வந்துடுவாங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடுவாங்க. அடுத்த வீடியோ அவங்களே பார்த்துடலாம். சரி, இப்போ ட்ரெயின் வர டைம் ஆச்சு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடு வாசல் வீதி ஒண்ணு வேணா, காடு மேடு கடலை தாண்டி போவோம். சூரியன் போல நாங்க சுழலுவோம். வெல்கம் டு எம்ஜே விலாக்ஸ். இப்போ உங்க சிஎம் வராது, அதெல்லாம் இது ஒரு விஷயம் நடக்கிறது. நாங்கள் கோயிலுக்கு போக வந்தோம். நாங்கள் ஒரு வேலையை வந்தோம். அது ஒரு அவர் வராது. பார்க்க வர நினைக்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அலோவ் பண்ணல. வந்தோம், பார்த்தா 2 பக்கமும் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருந்துச்சு. கேட்டோம், சிஎம் வரான்னு சொன்னாங்க. சிஎம் வராது. ஸ்டாலின் அவர்கள் நீங்களே பார்ப்பீங்க எங்கள் வீடியோவில் அவரை. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறோம். வெறும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க பொறுமை இப்போ நாம எங்க வச்சுக்கோவேன், உலகத்திலே மிக உயரமான முருகன் சிலை எங்க சொல்லு. உலகத்திலே மிக உயரமான முருகன் சிலை வேர்ல்ட் சிங்கப்பூர். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. மலேசியா. அது மலேசியா. இல்ல அது 140 140 அடி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேலம் முத்துமலை முருகன் 146 வாழப்பாடி. எஸ். உலகத்திலே மிக உயரமான 3 முருகன் சிலை. ஃபர்ஸ்ட் வந்து 146 அடி சேலம் முத்துமலை முருகன். ரெண்டாவது வந்து மலேசியா 140. மூணாவது வந்து நம்ம தீர்த்தகிரி, வேலூர்ல இருக்கிற தீர்த்தகிரி புதுவசூர் அப்படின்ற கிராமத்துல அமைந்திருக்கு. இப்போ நம்ம அங்கதான் வந்திருக்கோம். இப்போ அங்கதான் வந்திருக்கோம். இதுக்கு 3 என்ன சிறப்புனா, அது மூணுத்தையும் கட்டுற மூணுத்தையும் வடிவச்சுற ஒருத்தர் தான். அது சிற்பி பேர் வந்து திருவாரூர் தியாகராசர். அவர் தான் இந்த 3 சிலையை வடிவமைச்சாரு. மலேசியாவில் இருக்கிற முருகன் சிலை வந்து 2003 இருந்து 2006 வரைக்கும் அமைச்சாங்க. 2003 இருந்து 2006 வரைக்கும் அமைச்சு 2006ல ஓபன் பண்ணாங்க. நம்ம சேலம் முத்துமலை வந்து 2021 மலேசியா 10 மலை, சேலம் முத்துமலை, இது தீர்த்தகிரி மலை. எல்லாம் மலை வருது. மருதமலைன்னு வருது. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இது இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. ஜூன் 8 2025 தான் ஓபன் பண்ணாங்க. அப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இது வந்து எப்பனா 2023 இருந்து 2025 வரைக்கும் கட்டி முடிச்சாங்க. திருப்பணி முடிஞ்சு இப்ப குடமுழுக்கு முடிஞ்சது. இப்ப அங்கதான் நிக்கிறோம். அப்படியே பார்த்தா முருகன் தெரிவாரு. ஆனா இந்த பிளான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணது. ஆனா இப்பதான் எங்களுக்கு டைம் செட் ஆச்சு.
இதோட பிளான் வந்து ஒரு வாரமா பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் நிறைய பேர் வர முடியல, ஸ்ட்ரகிள்ஸ். பட் ஆனால் நாங்கள் போயே தீரணும், அதனால வந்தாச்சு. முருகரை பார்க்க போய் கடைசி நேரத்துல எல்லாரும் ட்ரிப்பை கேன்சல் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நாங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் சிஎம் வந்துட்டாரு, நம்ம அப்பா வந்துட்டாரு, தமிழகத்தோட அப்பா. அவரை பார்க்கறதுக்கு அப்புறம் டிராஃபிக் நிறைய, டிராஃபிக்னால வரது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ சரி வாங்க உள்ள போகலாம், வீடியோவில் போகலாம், கோயிலுக்குள்ளும் போகலாம். இங்கதான் முருகர் அவையார் கூட திருவிழா நடத்தினா தெரியுமா? அது இந்த மலையில தான் நிகழ்த்தினாங்க. இதுதான் இந்த மலையில கால்வடி சொல்லுவாங்க. நான் பார்த்தேன், கேட்டு வந்தேன் அவங்க கிட்ட. இதுதான் அவையாரோட கால்வடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆமா, இதுதான் இங்கதான் இந்த மலையில தான் முருகர் வந்து அவையார் கூட திருவிழா நடத்தினோம். வந்துட்டோம். இப்போ மேல ரொம்ப கஷ்டம் ஏறி வருது. ஆமா, உங்களுக்கு ஏறவே முடியல. எத்தனை வயசு ஆகுது? 17 வயசு ஆகுது. 19. ஆனா 69 வயசு தாத்தா மாதிரி அப்படி நடக்கிறாங்க. இவங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது இருக்குது. சரி வந்தாச்சு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் தேர்ட் முருகர் டெம்பிள், முருகர் ஸ்டாச்சு. எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? எங்க தாத்தா ஆசைப்பட்டாரு, இது மாதிரி முருகர் கோயில் கட்டணும், சிலை கட்டணும் அப்படின்னு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஆசைப்பட்டாரு. ஆனா கட்டாரு. சிலை கட்டல, சித்தாளு வேலைக்கு வந்து பாட்டி கட்டாரு. சித்தாளு வேலைக்கு வந்து பாட்டி கல்யாணம் பண்ணி விட்டாரு. அதான் பாட்டியா? இல்ல, வெல்கம் டு MJ Vlogs. ஹாய் மக்களே, நான் உங்க சசிந்த புஷ்பலிங்கம். நிறைய சீரியல்ஸ்ல என்ன பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஐயனார் துணை விஜய் டிவி முதற்கொண்டு இப்போ வந்து நாங்கள் முருகர் கோயிலில் இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸான தீர்த்தகிரி முருகன் கோயில், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற தீர்த்தகிரி முருகன் கோயிலில் இருக்கோம். அப்போதான் நண்பர் சூர்யா அப்புறம் எம்ஜே அவர்களை சந்தித்தோம். 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, MJ Vlogs அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முருகனோட ஆசையால இவங்க சேனல் பெரிய அளவில் வளர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். ஸோ எல்லாருமே வந்து இவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய் மக்களே, இன்னைக்கு சர்ப்ரைஸ். நாங்க முருகர் பக்கம் தான் வந்தோம். காலையில வந்து நம்ம தமிழ்நாடு சிஎம் மு க ஸ்டாலின் அவங்களை பார்த்து வந்தோம். இப்போ முருகர் பக்கம் வந்தா இங்க ஒரு செலிபிரிட்டி, நம்ம நிறைய விஜய் டிவி சீரிஸை பார்த்துருப்பீங்க, சசிந்த புஷ்பலிங்கம். அவர் தான் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்தோம். அப்புறம் நம்ம தமிழ் கடவுள் முருகன் தீர்த்தகிரி மலையில புதுசா அவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு. முருகர் ஃபேமிலியோட வரல, முருகர் ஃபேமிலி தான் அவங்க வீட்டுக்கு இருக்கிறாங்க. முருகர் ஃபேமிலி இங்க வந்து புஷ்பலிங்கம், சச்சிந்த புஷ்பலிங்கமா, அவர் தான் ஃபேமிலி வந்திருக்காரு. அவரையும் பார்த்தாச்சு. காலையில நம்ம அப்பா தமிழ்நாடு அவரு மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் அவர்களையும் பார்த்தோம். அவர் வந்து காட்பாடி ஜங்ஷன்ல பார்த்தோம். நாங்க நம்ம பார்க்க வந்தது முருகர், அவரையும் பார்த்தாச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குது, அழகான ஒரு தரிசனம். நான் இவ்வளவு கூட்டம் இருக்கு எதிர்பார்க்கல. இன்னைக்கு அமாவாசைனால கொஞ்சம் நல்லா இருக்குது. புதுசா ஓப்பன், இப்பதான் ரீசெண்டா ஓப்பன் பண்ணாங்க. ஆனா அப்பவுமே இவ்வளவு கூட்டம் நல்லா இருக்குது, பிரம்மாண்டமா இருக்கு. சில
செதுக்கிருக்காங்க, செதுக்கல செஞ்சிருக்காங்க. பட் ஆனா ஒவ்வொரு ஒர்க்கும் அவ்வளவு அழகா மைனூட்டா செஞ்சிருக்காங்க. ஏங்க கோயில் வந்து விபூதி அடிக்காம இருக்கு? விபூதி வைக்கலையா? ஆல்ரெடி ஒரு விபூதி வச்சுட்டு விபூதி அடிச்சு போயிட்டா, அதனால விபூதி வைக்கிறது இல்ல. என்னங்க இது எல்லாரும் என்ன பண்றது, எல்லா ஒர்க்கும் இருக்குது. சரி விடுங்க, அது அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேணாம். இப்போ வந்தாச்சு, அழகா பீஸ்ஃபுல்லா இருக்குது. மலை மேல இதுதான் தமிழ்நாட்டுல முதல்ல மலை மேல அமைஞ்ச முருகர். 92 அடி. நீங்களும் வந்து கன்ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்க, நல்லாதான் இருக்கும். ஆமா, நல்லாதான் இருக்கும். இதுக்கு நீங்க எப்படி வரணும்னு வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்டு, வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். அங்கிருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு 7ஆம் நம்பர் பஸ், அங்க அது மட்டும் தான் இங்க வருது. 7ஆம் நம்பர்னு எந்த பஸ் இருந்தாலும் அதை ஏறிக்கலாம். நீங்க 7 தலப்பாறை ரீசன் அந்த பஸ் நீங்க அடிவாரத்து வந்துடலாம். அடிவாரத்துல இருந்து நடந்து வரலாம். நடந்து வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா மலை மேலே கார் வருது. கார் ஆட்டோ கொண்டு வராங்க, அங்கேயே நீங்க வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம ஸ்டெப்ஸ்ல நடந்து வர மாதிரி இருந்தாலும் கூட்டு நடந்து வர முடியாது. வந்து 69 தாத்தா வயசு மாதிரி மூச்சு வாங்குறாங்க. இவங்களெல்லாம் கூட்டு வர முடியாது. அடுத்த முறை வந்து வீல் சேர் தான் உங்களுக்கு. அடுத்த முறை வீல் சேர் தான், எலக்ட்ரிக் வீல் சேர் தான் கொண்டு வர முடியும். இல்ல நடந்துருவோம், அதெல்லாம் நடந்துரும். நீங்க காட்பாடி, நீங்க ட்ரெயின்ல வர மாதிரி இருந்தா காட்பாடியில இருந்து 20 ரூபா ஒரு ஆட்டோ. ஆட்டோல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து நேரா அங்க தீர்த்தகிரின்னு சொன்னாவே இது இந்த பஞ்சாயத்து பேர் வந்து புதுவசூர். இந்த கிராமம் அமைஞ்சிருக்க ஊர் சிற்றூர் பேர் வந்து புதுவசூர். புதுவசூர்ல தான் நம்ம தீர்த்தகிரி முருகர் ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு. அங்க வந்துடலாம். இங்கதான் திருவிளையாடல், அதாவது முருகருக்கும் அவையாருக்கும் இடையில ஒரு திருவிழா நடந்தது இல்ல, அங்க நடந்தது. அப்ப அதுக்கு நிறைய வரலாறு இருக்குமே அப்படி ஒண்ணு? ஆமா, அது எனக்கு சரியா தெரியல. நானும் படிச்சது இல்ல, எனக்கு தெரியல ஏதோ. ஆனா அங்க வரலாறு முருகருக்கும் அவையாருக்கும் இங்கதான் ஒரு சம் டிஸ்கஷன் அப்படின்னா சொல்றது. அதான் திருவிழா நடந்தது. இப்போ சிவன் பார்வதி திருவிழாடல் சிவன் நடத்தினால அது மாதிரி நம்ம முருகரும் அவையாருக்கும். நீங்க டிவி எல்லாம் பாத்துருப்பீங்க, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்ட மாதிரி பாத்துக்கிறியா? இல்ல, நாங்க பாத்தது இல்லையா? நான் பாத்துருக்கிறேன். அங்க அந்த இதெல்லாம் இங்க நடந்தது. நீங்களும் வாங்க, வந்து விசிட் பண்ணுங்க. நல்ல முருகர் அருள் கிடைக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குது, பிரம்மாண்டமா இருக்குது கோவில். கடையெல்லாம் இந்த சிலைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னா வச்சுங்களேன், முத்துமலையில என்ன குறுகுறுன்னு பாக்குற, முத்துமலையில இருக்கிறதும் 10 மலையில இருக்கிறதும் நேரா இருக்குது. இங்க வந்து கொஞ்சம் லெஃப்ட் கால்ல கொஞ்சம் பின்னாடி சாய்வார் அமைஞ்சிருக்குது. அதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல். இது மாதிரியே இது கட்டினவங்க வந்து திருவாரூர் தியாகராசர். அவர் வந்து இதுக்கப்புறம் என்ன கட்ட போறாருன்னா, சேலத்துல ஒரு 140 அடியில லட்சுமி ஜங்ஷன் பக்கம், சேலம் ஜங்ஷன் இருக்குல்ல, முத்துமலை இருக்குல்ல, அதே மாவட்டம் தான் சேலம் ஜங்ஷன் பக்கம் ஒரு 140 அடியில லட்சுமி மகாலட்சுமி கட்டுறாங்க. இடம் இருக்குவாங்க, நல்லதா இருக்குது. இன்னும் என்ன கட்டுறாங்கன்னா அவரே தான். இன்னும் என்ன கட்டுறாருன்னா வச்சுக்கோங்களேன், உலகத்திலேயே மிகப்பெரிய நந்தி எங்கன்னா வெள்ளாளகுண்டம் அப்படின்னு ஒரு ஊர்ல அங்க கட்டுறாங்க. அங்கதான் உலகத்திலே அவரு, அதாவது திருவாரூர் தியாகராஜர் அவர் தான் கட்டுறாரு.